ஆளுநர் மாளிகை சென்றிருக்கிறார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய ராஜினாமாவை ஏற்றிருந்தார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். அவருடன் அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமாரும் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். அமைச்சர் நிர்மல்குமாரும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரும் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆளுநரை சந்திக்கிறார்களா? சந்திப்பின் நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமாரும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரும் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், எதற்காக சென்றிருக்கிறார்கள் சி.டி.ஆர். நிர்மல்குமாரும் சபாநாயகரும் ஆளுநர் மாளிகைக்கு? என்ன நோக்கம்? திலகவதி, தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கரனுடைய ராஜினாமா கடிதத்தை பெற்றவுடன் அவசரமாக புறப்பட்டு சபாநாயகர் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். அவரோடு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும் ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். இரண்டு விவகாரங்கள் தொடர்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஒன்று, ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து குதிரை பேரம் நடைபெறுவதாக புகார் கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து கொண்டிருக்காங்க. அதிமுகவினுடைய கொறடா இது தொடர்பாக ஆளுநரை நேரில் சந்தித்து புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார். எனவே இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்கிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்று முடிந்தது. அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் ஆளுநரை சந்திக்க சபாநாயகர் சென்றிருக்கிறார் என்று தெரிகிறது. இருவரையும் ஆளுநர் தரப்பிலிருந்து சந்திப்பதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பேரில் தற்போது இருவரும் சட்டத்துறை அமைச்சரும் அதே போன்று சபாநாயகரும் புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க என்று பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சட்டத்துறை தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழக்குக்கு அனுமதி வழங்க கோரி தலைமைச் செயலகத்திலிருந்து கோப்புகள் என்பது அனுப்பப்பட்டு ஆளுநர் தற்போது வரை ஒப்புதல் வழங்காமல் இருக்கிறார். இது தொடர்பாகவும் சட்டத்துறை அமைச்சர் தரப்பிலிருந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. முக்கியமாக அதிமுகவினுடைய கொறடா குதிரை பேரம் நடைபெறுவதாக புகார் கொடுக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. முன்பாக அதிமுக தரப்பிலிருந்து ஆளுநர் கிட்ட புகார் தெரிவிச்சிருந்தாங்க, குதிரை பேரம் நடத்துகிறது தாவைக்கு அப்படின்னு. அதுக்கு ஆளுநர் தரப்பிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா தற்போது வரைக்கும்? இப்போ சபாநாயகரும் அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமாரும் அது தொடர்பாக விளக்கம் ஏதேனும் அளிக்க இருக்கிறார்களா ஆளுநரிடம்? தற்போது வரை இரண்டு தரப்பிலிருந்தும் பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து குதிரை பேரம் நடைபெறுவதாக புகார் கடிதம் என்பது ஆளுநரை நேரில் சந்திச்சு கொடுத்திருந்தாங்க. டிடிவி தினகரனும் குதிரை பேரம் நடைபெறுவதாக ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போதுதான் ஆளுநர் உரை மீது தொடக்கத்திற்கு ஆளுநரை சந்தித்து ஜேசிடி பிரபாகர் அழைப்பு விடுத்தினார். ஆளுநரும் ஆளுநர் உரையுடன் தொடங்கியிருந்தது. தற்போதுதான் சட்டத்துறை அமைச்சரும் அதே போன்று சபாநாயகரும் சந்தித்திருக்காங்க. சந்திப்புக்கு பின்பே இந்த சந்திப்புக்கான காரணம் என்பது முழுமையாக தெரிகிறது. அவசரமாக இருவரும் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க. குறிப்பாக சட்டத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தற்போது முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் தான் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றிருக்காங்க. இந்த நிலையில் தான் முக்கியமாக உள்துறை விவகாரமும் சட்டத்துறையும் இணைந்து நடைபெறக்கூடிய கூட்டமாக தான் காலை செஷன் முதலமைச்சர் தலைமையில் திட்டமிட்டிருக்காங்க. அந்த கூட்டத்திலிருந்து தற்போது நிர்மல்குமார் புறப்பட்டு ஆளுநரை சந்திக்க சென்றிருக்கிறார். மேலதிக விவரங்களை சேகரியுங்கள். அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு நாம் மீண்டும் பேசலாம். சந்தானகுமார், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.